எவ்வளோ பேக் குத்துறேங்க்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ நேரம் வந்து நான் இன்ட்ரோ கொடுத்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லிடுறேங்க. இப்போ வந்து நான் வந்து பேக் வந்து எனக்கு 500 பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தைக்கிறீங்க, ஈஸியாக கஷ்டமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நான் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது 5 கட்டுப்படி இருக்கிட்ட வரும். இன்னைக்கு வந்து 500 பேக்குங்க. 500 பேக்குக்கு வந்து இது ஒரு கட்டில் வந்து 100 புடி இருக்கும். ஒரு கட்டு 1 2 3 4 இதோட 5. இதுதான் வந்து 500 பேக்குக்கான புடி. நான் ஏன் இப்போ வந்து இது பண்ணுறேன்னா, இங்கே பாருங்க, நம்ம எப்பயுமே வந்து ஒரு காலையிலே இல்லை எப்பயோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு டே வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷினான வந்து உட்காருறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சி கைகள் கழுவிக்குங்க. முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு மிஷினை நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்துவோ கிறிஸ்டினோ இல்லை வந்து முஸ்லீமோ எதனா இருங்க, ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அதை மிஷினில் நம்ம எந்த வேலையாக இருந்தாலுமே, நான் இந்த வேலைன்னு நான் சொல்லவே இல்லைங்க, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், அதில் எந்த பிரச்சனையுமே வராது. இல்லை நீங்கள் வீட்டு டென்ஷனு, இதை வந்து எப்படி நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஷூ கம்பெனியில் வேலை செய்யும்போது வந்து எங்களுக்கு என்ன பண்ணுவோங்கன்னா, ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சொல்கிற ஒரே வார்த்தை அவங்க அதான் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அந்த கம்பெனி வந்து முஸ்லீம் கம்பெனிங்க, நாங்கள் இந்து. ஆனால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, ஆனால் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி நீங்கள் வந்து மிஷினை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அந்த தொட்டு கும்பிட்டு அந்த நீங்கள் பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் தையுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. எங்ககிட்டே நீங்கள் திட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, எங்கள் டேபிளை பார்த்துக்கிற சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து சார்ஜென்ட்டு, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு சில நாள் வந்து இதெல்லாம் சும்மா நினச்சி நாங்கள் அப்படியே தான் உட்காருவோம். சார் ஏற்றிட்டோம், அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம அந்த டென்ஷனில் இருப்போம். இது வந்து அதனால் நான் சொல்ல வரல. வீட்டிலேருந்து நம்ம போகிறோம், பசங்க என்னாச்சோ வீட்டுக்காரனாச்சோ இல்லை சண்டை போட்டோ ஏதோ ஒரு இதில் போவோம், நம்ம அந்த டென்ஷனில் வந்து மிஷினில் உட்காரும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும். அதே அந்த 5 செகண்ட் நம்ம கண்ணை மூடி நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம வேண்டும் போதும் அந்த மனசு வந்து அமைதியாகும். மற்றது எதையுமே நம்மளுக்கு நினைக்க தோணாது. நம்மளுக்கு இன்னைக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து சாமி வேணுங்கன்னா நீங்கள் சாமி வேண்டதுனால தான் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. மனசு கொஞ்சம் அமைதியாகும். அந்த அமைதியாகும் போது உங்களுக்கு வேலை மேலே கவனம் வரும், செதறாது. கவனம் செதறாமல் நீங்கள் வேலையை கரெக்டாக செய்வீங்க. அதனால் நீங்கள் வரும்போது மிஷினை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸில் கை வைங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இப்போ வரையுமே ரெகுலராக கண்டினியூ ஆகுது. எப்படின்னு கேட்குறேன்னா, நான் இன்றைக்கி வேலைக்கு போய் நின்று வந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக இந்த மிஷினில் தான் நான் தைக்கிறேன். இந்த மிஷினை நான் தொட்டு கும்பிடாத நாளே கிடையாது. ஏன்னா இதுதான் எனக்கு சோறு போடுற தெய்வன்ற மாதிரி எனக்கு இது தெய்வம். ஏன்னா கிருஷ்ணா கொஞ்சம் அமைதியாரேன் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளுக்கு சோறு போடுற தெய்வம். எந்த வேலையாக இருந்தாலுமே நீங்கள் மேஸ்திரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கொல்று தொட்டு கும்பிடுங்க. அந்த மாதிரி தாங்க நீங்கள் செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வணங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கும்பிட்ட உடனே பீஸில் ஃபஸ்ட்டு கை வைங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. நான் அதான் இன்ட்ரோ வந்து இன்றைக்கி நான் லேட்டாக கொடுத்தேன். இதை நான் எப்படி தைக்கிறேன்றத பாருங்கள். அதேமாதிரி இன்றைக்கி வீடியோவில் இதை நான் தைச்சி கட் பண்ணி நான் எப்படி கட்டி வைக்கிறேன்றத மீதி நாளைக்கு வந்து புடி ஏற்றத்தை அதே மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா வந்து இன்ச்சு பை இன்ச்சாக காமிச்சாக்கா ஒரு சிலர் வந்து புரியலன்னு கேட்குறாங்க. என்னால் முடியுமானு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து நான் பண்ணுறதை பாருங்கள். நான் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எப்படிலாம் முடிக்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வரும், நீங்களும் செய்வீங்க. அதனால் நான் பண்ணுறது எல்லாமே அதேமாதிரி சொல்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து பேக் தைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்றதை நீங்கள் நோட் பண்ண முடியும். இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு சென்ட்ரல் வரதுலாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால சொல்கிறேன் நான். பாருங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க, சரிங்களா? இது பாருங்கள், இப்படி தான்
நான் வந்து போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த கை வந்து எப்படி வைக்கணும்ட்டுன்னு. அது ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த கை வந்து இப்படி தான். இந்த கை இங்கே இருக்கணும், இந்த கை இங்கே இருக்கணும். இது வந்து ஃபாஸ்ட்டாக விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் இப்படி திருப்பி கையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கேன். எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆகுது, நான் டைட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு மிஷினில் உட்காறேன். பசங்க வந்து திருப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. தைச்சி பார்க்கும்போது ஒரு 2 பீஸ் தைக்கும்போது எல்லாமே கையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. என் கையை மட்டும் பாருங்க, நான் எப்படி க்ளோஸ் அப்லாம் நான் எப்படி கொஞ்சம் கூட மாறாது. இருங்க, ரெட்டு கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஃபஸ்ட்டு நான் லைட் மட்டும் பண்ணி பண்ணிக்கிறேன். நான் வந்து பாருங்க 3வது கட்டையும் பாதி முடிச்சிட்டேன். இது இன்னும் 2 கட்டு தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு அரை கட்டு இருக்குது. சரிங்களா? 250 புடி வச்சாச்சு. இன்னும் 250 புடி இருக்குது. நான் வந்து உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பாருங்க, நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஃபாஸ்ட்டெல்லாம் அடிக்கணும்னு இல்லை, கற்றுக்க வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது. நானுமே பொறுமையாக தான் 500 பேக் தைக்கிறதுக்கு 3 நாள் எடுத்துக்குவோம் நான். இப்போ அப்படி கிடையாது. நான் என்னென்ன பண்ணுறது மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த மெசேஜ் வந்து வரும். எதனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி தான் போட்டுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தா போர் அடிக்கும். அதனால சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் போட்டு போனாங்க. இப்போ தீது ஒரு 2 கட்டாக இருக்குது. இது அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு நான் என்ன வேலை செய்யணும்னு உங்கள்கிட்ட நான் ஷேர்